கர்த்தாவே, உண்மையான ஆசீர்வாதமான உம்முடைய வருகை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய அருகாமை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய ஸ்பரிசம் எங்களுக்கு வேண்டும். அதுவே உண்மையான ஆசீர்வாதம். எங்களை நெருங்கி வாரும். எங்களை சுத்திகரியும். பாடுகளோ உபத்திரவங்களோ எந்த வேதனையோ ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை சுத்திகரித்து உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 25 முதல் 30 வரை. இந்த வேத பகுதிகளில் ஆசரிப்பு கூடாரம் எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது, அதில் உள்ள பணிமுட்டுகள் என்னவென்று நாம் தியானித்து வந்தோம். இப்பொழுது ஆசாரியர்களின் உடையை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் இப்பொழுது தியானிக்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் பணிபுரிவதற்காக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரில் லேவி கோத்திரத்தை தெரிந்து கொண்டார். லேவி கோத்திரத்தாரிலும் கோகாத்தின் வம்சத்தாரை பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அங்கிருக்கிற பொருள்களை பாதுகாக்கும்படியாக குத்து விளக்கை துடைப்பது, எண்ணெய் ஊற்றுவது, அதை எப்பொழுதும் இரவு முழுவதும் எரிய வைப்பது போன்ற பரிசுத்தமான காரியங்களை செய்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அதற்கு அடுத்ததாக ஆசாரியர்கள், அங்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆசாரியர்கள் தான் பணிபுரிந்தார்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். அப்பம் வைக்கப்பட்ட மேஜை, அதை ஒவ்வொரு வாரமும் ஓய்வு நாளன்று புதிய அப்பங்களை வைப்பார்கள். அந்த பணிக்கெல்லாம் ஆசாரியர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அதற்காக அவர்கள் அபிஷேகம் பண்ணவும் பட்டார்கள். இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட அதற்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அங்கு போய் வேலை செய்ய முடியும், பரிசுத்த ஸ்தலத்திற்குள் நுழைந்து. இப்படியாக எல்லாம் நியமமாக முறைப்படி கர்த்தரிட்ட கட்டளையின்படியே செய்யப்பட்டது. ஆசாரியர்கள் பலிபீடத்தின் அடியிலும் வேலை செய்தார்கள். அங்கு வருகிற பலிகளை எடுத்து பலி செலுத்துவது, அதை தகன பலியாக செலுத்த வேண்டும் என்றால் அந்த பலிகளை தோலுரிப்பது, அந்த இரத்தத்தை எடுப்பது, அதை ஆரோன் ஐயா எடுத்துக்கொண்டு போய் அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிக்க வேண்டும், வருடத்திற்கு ஒரு முறை. அதை செய்வது போன்ற ஆசரிப்பு கூடாரத்தின் வேலைகளுக்காக பலர் நியமிக்கப்பட்டார்கள். ஆசாரியர்கள் பணிபுரிந்தார்கள். இதில் ஆசாரியர்களாக இருப்பவர்கள் எல்லோருமே லேவி கோத்திரத்தார். கர்த்தர் லேவி கோத்திரத்தை தனக்கென்று, தம்முடைய தேவாலய பணிக்கென்று அவர் நியமித்துக் கொண்டார். மற்ற 11 கோத்திரத்தாரும் மற்ற வேலைகளை செய்வார்கள். விவசாயம் செய்வது, தொழில் செய்வது எல்லாம் செய்வார்கள். ஆனால் லேவி கோத்திரத்தாரின் பணி எப்பொழுதும் தேவாலய பணி. இன்றைக்கு புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால், பாஸ்டர்கள் போல அவர்கள் ஊழியம் செய்தார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாக அவர்கள் இருந்தார்கள். இப்படி இருக்க அவர்கள் எல்லோரும் கர்த்தருக்கு பிரியமாய் பரிசுத்தமாய் அவர்கள் வேலை செய்ய வேண்டும். இப்படி இருக்க ஆரோனுக்கு என்றும் தனிப்பட்ட வஸ்திரத்தை கர்த்தர் இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதே போல ஆசாரியர்களுக்கும் தனிப்பட்ட வஸ்திரங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அது என்னவென்றால், மெல்லிய பஞ்சுநூலால் செய்யப்பட்ட ஆசாரியர்கள் தங்கள் வஸ்திரங்களை அணிந்திருக்க வேண்டும். அது மெல்லிய பஞ்சு நூல், சணல் நூலால் செய்யப்பட்ட சணல் நூலால் செய்யப்பட்ட வஸ்திரங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இப்படியாக சணல் நூல் வஸ்திரங்களை தரித்து கொண்டுதான் அவர்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். இன்றும் கூட இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட வஸ்திரங்களை தயாரித்து வைத்திருக்கிறார்கள். 3ஆம் தேவாலயம் கட்டப்படும் போது அதில் ஆசாரியர்கள் அணிந்து கொண்டு வேலை செய்யும்படியாக இன்றும் டெம்பிள் இன்ஸ்டிடியூட்டில் அந்த பொருள்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நெட்டில் போய் நாம் கூகுள் சர்ச் கொடுத்து பார்க்கும்போது அங்கு தேவாலய பணிக்கென்று அவர்கள் தயாரித்து வைத்திருக்கிற அத்தனை பணிமூட்டுகளும் ஆசாரியர்களின் உடைகளும் அங்கு ஷோகேஸ் பண்ணி இருக்கிறார்கள். அதை நாம் பார்க்கலாம். இப்படியாக ஆசரிப்பு கூடாரத்திற்கு தேவையான எல்லா பொருள்கள் செய்யப்பட்டது போல ஆசாரியர்களுக்கும் கர்த்தர் சட்டதிட்டங்களை நியமித்திருந்தார். அவர்களையும் தெரிந்து கொண்டிருந்தார். அதற்கு அடுத்தது ஆசாரியராக ஆரோன் நியமிக்கப்பட்டார். அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கியமான ஆசாரியர், பிரதான ஆசாரியராக ஆரோனுடைய வேலைதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்வது. வேறு யாரும் அங்கு செல்ல முடியாது. மோசே ஐயா செல்வார், ஆரோன் ஐயா செல்வார். இவர்கள் இருவரும் தான் அங்கு செல்ல முடியும். ஆரோன் ஐயா அங்கு போய் பலிபீடத்தின் ரத்தத்தை செலுத்துவது போன்ற தெளிப்பது, உடன்படிக்கை பெட்டியின் மேல் தெளிப்பது,
மற்ற நியமங்களை, பொருள்களை அபிஷேகம் பண்ணுவது போன்ற காரியங்களை செய்தார். இப்படி ஆரோன் ஐயாவுக்கு இப்படி வேலை செய்யும் போது, ஆரோன் ஐயாவுக்கென்று ஒரு தனிப்பட்ட பிரதான ஆசாரியராய் இருக்கிறவருக்கென்று தனிப்பட்ட வஸ்திரத்தை ஆண்டவர் தயாரிக்க சொன்னார். அது சணல் நூல் வஸ்திரங்களை தரித்திருக்க வேண்டும் ஆசாரியரை போல. அதின் மேல் ஏபோத்தை அணிந்திருக்க வேண்டும். ஏபோத் என்பது ஒரு கோட்டை போல இருக்கும். அது கைகளற்ற ஒரு உடை. அது இந்த 4 விதமான திரைச்சிலையில் பயன்படுத்தப்பட்ட 4 விதமான நூல்கள் இருக்கிறது அல்லவா? அதே போல இந்த ஏபோத்தும் தயாரிக்கப்பட்டது. அந்த ஏபோத்தில் இரத்தாம்பர நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், பஞ்சு நூல், சிவப்பு நூல், ஆசாரியர்களின் உடையில் மெல்லிய பஞ்சு நூல், இளநீல நூல், இரத்தாம்பர நூல், சிவப்பு நூல், இந்த 4 விதமான நூல்களும் அங்கு இருந்தது. இது நம்மளுடைய பாவத்தின் மீறுதல்களை குறிக்கிறதாக இருக்கிறது. அந்த ஏபோத்தை அவனை தரித்திருக்க வேண்டும். ஆசாரியர்கள் அந்த பாவத்தை செய்யாமல் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அந்த 4 விதமான குணங்கள், நற்குணங்களால் நிறைந்திருக்க வேண்டும். அது என்னவென்றால், மெல்லிய பஞ்சு நூல் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். இளநீல நூல் கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். இரத்தாம்பர நூல் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டும். சிவப்பு நூல் கர்த்தரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக அந்த 4 விதமான நூல்களும் வெளிப்படுத்துகிறது. இந்த நூல்களால் தயாரிக்கப்பட்ட ஏபோத்தை அணிந்திருக்க வேண்டும். ஏபோத்தின் அடிப்புறத்தில் கீழில் முன்பக்கத்தில் நுனியில் கீழே தொங்குகிற கால்கள் இருக்கிற இடத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த ஏபோத்தின் நுனியில் 2 விதமான பொருள்கள் தொங்கிக் கொண்டிருக்கும். அவைகள் ஒன்று மாதுளம் பழங்களை போன்ற ஒரு நூலினால் செய்யப்பட்ட ஒரு விஷயமும், இன்னொன்று மணிகளும் அங்கு தொங்கவிடப்பட்டிருந்தது. தங்கத்தினால் செய்யப்பட்ட மணிகளும் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஆசிரியர்கள் நடந்து செல்லும் போது அது சத்தம் கொடுக்கிறதாக இருந்தது. அவர்கள் நடந்து செல்ல செல்ல காலில் கொலுசு அணிந்து நடந்து போகும்போது சத்தம் வரும். அது போல இந்த ஏபோத்தை அணிந்த ஆசாரியர் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று அங்கு வேலை செய்யும் போது, அவர் ரத்தம் தெளிக்கும் போது, கர்த்தரை பார்க்கும் போது, பேசும் போதெல்லாம் இவருடைய துணி அசைவதினால் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும் வெளியில் இருப்பவர்களுக்கு. ஒருவேளை அந்த சத்தம் கேட்காவிட்டால் இவர்கள் உடனே அதை புரிந்து கொண்டு அவருக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து நேரிட்டது என்று அவர் இடுப்பில் கட்டியிருந்த நூலை வைத்து வெளியே இழுத்து விடுவார்கள். இதற்காக தான் அந்த அமைக்கப்பட்டது. இன்னொரு காரியம், அந்த ஏபோத்தின் பொருட்கள் இரண்டும், மணி ஆண்களை குறிப்பதாகவும், அந்த மாதுளம்பழங்கள் பெண்களை குறிப்பதாகவும் இருக்கு. இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் ஆண் பெண் இவர்களை குறிப்பதாக இருக்கிறது. இன்னொரு காரியம், அவர்கள் அந்த ஏபோத்தின் மார்பதக்கம் இருந்தது. 12 விதமான கற்கள் அங்கு பதிக்கப்பட்டிருந்தது. அதாவது வைரம், வைடூரியம், கோமேதகம், மாணிக்கம் போன்ற 12 விதமான கற்கள் அங்கு இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் 12 விதமான, ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு இஸ்ரவேல் கோத்திரத்தை குறிக்கிறதாக 12 விதமான கற்கள் 4 பத்திகளாக ஆசாரியரின் மார்பு பகுதியில் அது ஏபோத்தில் இருந்தது. இப்படியாக ஆசாரியர்களின் வஸ்திரம் இருந்தது. இதற்கு அடுத்ததாக இன்னொரு காரியமும் அங்கு இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு இருந்தது. அந்த குத்து விளக்கு ஒலிவ எண்ணெயில், முதல் தரம் பிழிந்த நல்ல பரிசுத்தமான ஒலிவ எண்ணெயில் எரிய வைக்கப்பட்டது. அந்த குத்து விளக்கை இரவு முழுவதும் ஆசாரியர்கள் எரிய வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும், அணையாமல். இப்படி ஒரு கட்டளையை கர்த்தர் கொடுத்தார். இப்படி எல்லா நியமங்களும் செய்து கொண்டு அப்படியே கர்த்தர் சொல்லியபடியே மோசே ஐயாவின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட்டது. இது அல்லாமல் இன்னும் சில அபிஷேகம் என்ற ஒரு காரியம் இருக்கிறது. இந்த பனிமூட்டுகள் செய்யப்பட்டு ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்ட பின்பு கர்த்தர் அபிஷேக தைலத்தை செய்யும்படி சொன்னார். அந்த அபிஷேக தைலம் என்பது வெள்ளைப்போளம், குங்கிலியம், சாம்பிராணி போன்ற பொருள்களால் கலந்து செய்யப்பட்ட பொருள்களாய் இருக்கிறது. இந்த பொருள்களை வைத்து அந்த வாசனை, தைலக்காரர்கள் செய்கிற அந்த வாசனை திரவியத்தை செய்து, அது சுமார் ஒரு 6 கிலோ அந்த அளவுக்கு ஒரு நிறைய நிறமான அதிகமான எண்ணெய் செய்யப்பட்டது. அந்த எண்ணெயை எடுத்து, அந்த தைலத்தை எடுத்து, வாசனை தைலத்தை எடுத்து கர்த்தருடைய பனிமூட்டுகள், ஆசரிப்பு கூடார பனிமூட்டுகளின் மேல் அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு எல்லா பொருட்களும்
அங்கிருந்த பனிமுட்டுகள் எல்லாம், பர்னிச்சர்ஸ் எல்லாமே அபிஷேகம் பண்ணப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஆசாரியர்களும் இந்த எண்ணெயினால் பரிசுத்தம் பண்ணப்பட்டார்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுக்குரிய அழைப்பை சொல்லி அவர்கள் அபிஷேகம் பண்ணினார்கள். இப்படியாக எல்லா முறைமைகளும் செய்யப்பட்டது. ஆசாரியர்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்தந்த காரியங்களில் அந்தந்த வேலைகளை செய்து கொண்டு வந்தார்கள். இப்படி கர்த்தர் அவர் சொன்ன மாதிரியே மோசே ஐயா எல்லா காரியத்தையும் திறம்பட செய்தார். அதை சரியாக முறையாக செய்தார். இப்படியாக ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டு நமது பிதாவாகிய தேவன் அவருடைய ஷெகினா மகிமை வாசஸ்தலத்திற்குள் வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தின் மேல் வந்து இறங்கியது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலம் முழுவதும், ஆசரிப்பு கூடாரம் முழுவதும் பரவியது. மோசே ஐயாவும் ஆரோன் ஐயாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தருடைய குரலை கேட்டார்கள். கர்த்தர் அவர்கள் மத்தியில் வந்து வாசம் செய்தார். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான, உண்மையான ஆசீர்வாதம் என்பது இதுதான். கர்த்தர் நம் மத்தியில் வந்து வாசம் செய்வது. ஆசீர்வாதம் என்ற வார்த்தையே கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு நெருக்கம் அடைவது. நாம் அதிகமாய் ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். அந்த ஆசீர்வாதம் என்பது கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவாய் இருக்க வேண்டும். அந்த உறவாக இருக்க வேண்டும். பொருள்களையும் இவ்வுலக இன்பங்களையும் ஆசீர்வாதமாக நினைக்க கூடாது. ஆசீர்வாதம் என்பதே வலியாக இருந்தாலும், வேதனையாக இருந்தாலும், பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தருக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவு நெருங்குகிறதா? இன்னும் அதிகமாய் நாம் கர்த்தருக்காக பாடுபடுகிறோமா? அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதா? அதுதான் ஆசீர்வாதம். உண்மையான ஆசீர்வாதம் என்பது அதுதான். அதற்கு அப்படிப்பட்ட பரிசுத்தமான ஆசீர்வாதத்தை நாம் நேசிப்போம். அங்க இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் கர்த்தர் வாசஸ்தலத்தில் வந்து இறங்கி அவர்கள் மத்தியில் உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி வந்து இருந்தாரே, அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம். அவர் நம் மத்தியில், நம்முடைய வீடுகளில், நம்முடைய இருதயத்தில் அவர் வாசம் செய்கிறார். அவர் நம்முடைய தகப்பன். நம் தகப்பன் தன் பிள்ளைகளோடு இருப்பதை அவர் விரும்புவார். அவர் விரும்புகிறார், நாமும் விரும்புவோம். கர்த்தாவே, உண்மையான ஆசீர்வாதமான உம்முடைய வருகை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய அருகாமை எங்களுக்கு வேண்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். உம்முடைய ஸ்பரிசம் எங்களுக்கு வேண்டும். அதுவே உண்மையான ஆசீர்வாதம். எங்களை நெருங்கி வாரும், எங்களை சுத்திகரியும். பாடுகளோ உபத்திரவங்களோ எந்த வேதனையோ ஏற்றுக்கொள்கிறோம். எங்களை சுத்திகரித்து உம்முடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவர்களாக எங்களை மாற்றும். நீர் பரிசுத்தத்தை விரும்புகிறவர் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதே போல நாங்களும் பரிசுத்தத்தை விரும்புகிறோம். எங்களை சுத்திகரியும், உமக்கு பிரியமானவர்களாய் மாற்றும். எங்கள் இருதயத்தை உம்முடைய ஆசரிப்பு கூடாரமாக மாற்றும். அபிஷேகம் பண்ணும், எங்களை ஆளுகை செய்ய வாரும் என்று மனதார அழைப்போம். கர்த்தர் நம்முடன் வந்து வாசம் செய்வாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.